இன்றைக்கெல்லாம் சின்னசாமி ஸ்டேடியம் வெளியே எதனா அசம்பாவிதம் நடந்துருமோ, 2 ஃபேன்ஸ் அடிச்சுப்பாங்களோ அப்படின்லாம் ரொம்ப பயந்துட்டு இருந்தேன் நான்லாம். ஸோ அந்த வகையில் ஏன் எடுத்துகிட்டு போகணும்? சரி ஓகே, ஒரு ஃபேண்டம், ஒரு ஒரு ஃபேவரட்டிசம் அதெல்லாம் இருந்தால் தான் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், ரைட், ஓகே. பட் அது ஒரு லெவலோடு நிறுத்திக்கிறது நல்லது. இந்த ஐபிஎல்லோ, இந்த ஆர்சிபியோ, சிஎஸ்கேவோ இவங்கள நம்ம எந்த அளவுக்கு நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ஃபேண்டசைஸ் பண்ணுறோமோ, அவங்கள கொண்டாடுறோமோ, அந்த அளவுக்கு அவங்கள சிம்பிளிஃபைடாகவும் வச்சுக்கிறது ரொம்ப நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். இன்னொன்று 2 டீமுமே மோசமாகவும் விளாடலை. தயவுசெய்து இவங்க அவங்களே இவர் என்ன பண்ணார், அவர் என்ன பண்ணார், உங்கள் எஸ்டால் இன்றைக்கி என்னமோ தப்பிச்சிட்டாரா, ஃபுல் டாஸ் போட்டு தப்பிச்சு தான் ஒரு அவமானமாக இல்லையாடா அவங்களுக்கு, இவர் ஃபுல் டாஸே அடிக்க முடியல உங்களுக்கு கேவலமாக இல்லையாடா, இது இந்த கமெண்ட்ஸ் வார், இந்த ஃபேன் வார்ன்றதை நம்ம விட்டுட்டு ரசிக்கணும். 2 டீமுடைய பிளேயர்ஸ் ப்ளஸ் அண்ட் மைனஸை சொல்லுவோம். இப்போ நம்மளே வீடியோ போடுறோம், சிஎஸ்கேவுடைய ப்ளஸ்ஸை சொல்கிறோம், மைனஸையும் சொல்கிறோம். ஆர்சிபி பற்றி பேசுகிறோம், ப்ளஸ்ஸை சொல்கிறோம், மைனஸையும் சொல்கிறோம். என்ன ஆர்சிபி பற்றி நான் மைனஸ் சொல்லும்போது ஒரு 4-5 சப்ஸ்கிரைபர் இழப்பேன் நான், பட் பரவாயில்ல, அதை நம்ம அதை சொல்லிடுறோம், ரைட்டா. சிஎஸ்கேவுடைய தப்புகளை சொல்லும்போது ஒரு 2-3 சப்ஸ்கிரைபர் வெளியே போயிடுறாங்க, இது நடக்குது. பட் ஆனால் சொல்லாமல் இருக்கிறோமா, சொல்கிறோம். லெட்ஸ் அக்செப்ட் அதர் டீம்ஸ் குட் பர்ஃபார்மன்ஸஸ் அண்ட் லெட்ஸ் ரெஸ்பெக்ட் தெம்ன்றது தான் என்னுடைய சின்ன வேண்டுகோள். கண்டிப்பாக 2 டீமுடைய ரசிகர்களுமே அதை மதித்து, ஆமாம் நீங்கள் சூப்பராக ஆடினீங்க, நாங்கள் நீ தோத்துட்டோம் கையை கொடு, ஆமாடா மாப்பிள்ள நீ கடைசி நீ தோத்து போயிட்ட, ரைட்டு விட்றா, இப்படின்ற ஒரு அந்த அந்த ஒரு இதுக்கு வந்துடணும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக நடக்காது, சொல்கிறேன்.